மீண்டும் ஒரு முறை ஆலயத்திலும் தேவ வசனம் உபவாச ஜபத்தில் இந்த நேரலை அல்லது காணொளியில் இந்த வார்த்தைகளை கவனிக்கிறீங்களே, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூப்பா இருக்கட்டும், வேறு எதுவா கூட இருக்கட்டும், இந்த வார்த்தை எதை அவங்களுக்கு சொல்றாங்க, யாரா இருக்கட்டும், இதிலே ஒரு வசனங்களையும் வைத்து நாம் தியானித்து வருகிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், உபவாச ஜபம், வேதபாடம் முக்கியம், வேதம் முக்கியம், ஜபம் முக்கியம், உபவாச ஜபம் முக்கியம், ஆராதனை முக்கியம், அனுதினமும் ஆண்டுடைய வார்த்தை முக்கியம். இதுல நாங்க அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அனுதினம் ஆண்டுடைய வார்த்தை, வேத பாடம், உபவாச ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இவைகளை மாதத்தின் முதல் இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் பரலோக தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் அறிவித்து வருகிறோம். எனவே பிரியமானவர்களே, கேளுங்கள், கவனியுங்கள், நடக்க முயற்சியுங்கள். இது மகிமையான ஒரு அனுபவம், அருமையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை உபவாசத்தை குறித்த காரியங்கள் 2 வாரம் மார்க்கு சுவிசேஷம், அதுல உள்ள உபவாசம், அதுல ஒரு 3-4 இடங்களில் சொல்லப்பட்டது. அதில் உள்ள வார்த்தைகளை தான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அதுல 3 விதமான சீஷர் கூட்டம்: யோவானின் சீஷர், பரிசேயரின் சீஷர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர். யோவானின் சீஷர் என்ன செய்தாங்களா? உபவாசம் செய்தாங்க. அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. பரிசேயரின் சீஷர் உபவாசத்தில் இருந்திருக்காங்க. பரிசேயர் யார் என்றும் அவர்கள் சீஷர்கள் என்ன செய்வார்கள் என்றும் போன வாரம் வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டது. தொடர்ந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா புரிந்து கொள்ள முடியும், வளர முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்ப இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற 3வது ஒரு வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்துவின் சீஷர். அவங்க உபவாசிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு தான். அவங்க உபவாசிக்கலையே, நாங்க மட்டும் பண்றோமே, நீங்க மட்டும் பண்ணலையே, இந்த ஒரு கேள்விதான் அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்ப அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம் என்ன? 19ஆம் வசனத்துல, மார்க்கு 2:19. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. ஒரு திருமண வீடு வைத்துக் கொள்ளுவோம். திருமண வைபவம் நிகழ்வு நடக்கிறது. மணவாளன் கூட இருக்கிறாரு, தோழர்கள் கூட இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னால், ஒரு துக்கம் இல்லாம சந்தோஷமாய் இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல எல்லாருமே புசிக்க, குடிக்க, அன்பு செலுத்த, ஐக்கியப்பட, அது அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் என்கிற நிலையில் தான் காணப்படுவார்கள். ஆண்டவர் சொல்ற விளக்கம் என்ன? மணவாளன் நான் தான், நான் உங்க கூட இப்ப இருந்துகிட்டு இருக்கிறேன், பரலோகத்தை விட்டு வந்தேன், இப்போ உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு நாள் இந்த மணவாளன் என்று சொல்லப்படுகிற நான், ஆண்டவர் சொல்றாரு, உங்களை விட்டு எடுத்துக்கொள்ற நாள் வரும். எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவார்? எப்போ அப்படின்னு சொன்னா, இப்ப வந்தவர், அவர் மணவாளனாக பூமிக்கு வந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? அவர் வந்து ஊழியம் செய்யறாரு, செய்திகளை கொடுக்கிறார். அப்ப என்ன வரப்போகிறது? ஒரு நாள் நடக்க போகிறது. இது அப்ப நடந்த சம்பவம். சிலுவையில் அடிக்கப்படுவார். அதற்காகவே வந்தார். அப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டு, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிரோடு எழுந்து அவர் மீண்டும் எடுத்து கொள்ளப்படுவார். அது வரைக்கும் இவர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் உபவாசிக்க வேண்டிய
ஒரு நாள் வரும். அதான் சொல்றாரு 20ஆம் வசனம், மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். இப்ப எடுபடும் நாட்கள் எப்போ? பைபிள்ல படிக்கிறோம் இல்லையா? இவர்களை விட்டு அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1ல படிக்கிறோம், 9ல எடுத்து கொள்ளப்பட்டார். எடுபடும் நாட்கள் வரும். அப்ப இதை சொல்லும் போது அவர் கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். சீஷர்களும் கூட இருக்கிறாங்க. சம்பாஷணை, கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக்கொள்ளுதல், எல்லாவற்றையும் அறிந்து கொள்றாங்க. உபவாசத்தை பற்றியும் உபதேசம் பண்றாரு, ஜபங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். அநேக உபதேசங்களை இப்போ உள் வாங்குறாங்க. ஆனா இப்ப அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்காங்க, இன்னும் செயல்பட வேண்டிய நிலையில அவங்க இல்ல. அப்ப ஆண்டவர் எப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அந்த நாளில் இப்ப கற்றுக்கொண்ட யோவான் சீஷர் சொன்னாங்களே, அது வேறு விதம். பரிசேயர் சீஷர் சொன்னாங்களே, அது வேற விதம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேச இந்த விஷயங்கள் அது வித்தியாசமானது. அப்ப அந்த காரியத்தில் அவர்கள் கண்டிப்பா செய்ய போறாங்க. செய்தாங்களா? மணவாளன் இயேசு அல்லது ஆண்டவர் இயேசு எடுபடும் நாட்கள் வந்தது, எடுத்துக் கொள்ளப்படுகிற நாட்கள் வந்தது. வந்த பிறகு அவர்கள் உபவாசித்தார்களான்னு பார்க்கும்போது அந்த சீஷர்கள் எழுதின அந்த நிருபங்களில் எல்லாம் பார்க்கும்போது உபவாசத்தின் வலிமை, உபவாசத்தின் காரியங்கள், சுவிசேஷ புத்தகம் கூட அவங்க தான் எழுதினாங்க, சீஷர்கள் தான். சிலர் நிருபங்களும் அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதும்போது உபவாசத்தின் முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா அப்போஸ்தலர் 13 1, 2, 3 வசனங்கள் படித்து பாருங்க. ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கப்பட வேண்டும். இப்ப ஊழியத்துக்கு போகணும், ஊர் ஊரா போகணும், கிராமங்கள் தோறும் போகணும். இதுக்கு முன்னாடி சீஷர்கள் எல்லாம் ஊழியம் செய்து ஒரு அமைப்பா இருக்காங்க எருசலேம்ல. ஆனா இப்ப அடுத்த கட்ட ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலனாக தெரிந்து அழைத்து பிரித்தெடுத்தது பவுல். அவர் ஊழிய தொடக்கம் வந்தபோது இத தெளிவா சொல்லி இருக்கு. அவர்கள் எல்லாரும் உபவாசத்தோடு இருந்தார்கள், உபவாசம் பண்ணியிருக்காங்க, ஆராதனை செய்திருக்கிறார்கள், தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. அப்பதான் ஆவியானவர் பேசுகிறார். இந்த உணர்வோடு இருக்கும்போது இவர்களை நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்தெடுங்கள். அப்ப அங்க உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தையை நீங்க கவனிக்கணும், உபவாசம். அப்ப இந்த உபவாசத்தை குறித்த அடுத்த விளக்கம் 2 காரியம் சொல்றார். 2 காரியம். ஒன்னு ஒரு துணி, வஸ்திரம். இன்னொன்னு திராட்சரசம். இத பழைய வஸ்திரம், பழைய திராட்சரசம். இது எதற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றார்னா, பழைய ஏற்பாட்டு காரியங்கள் கடினமானது, 2வது சடங்கு சம்பந்தமானது. பழைய கோடி துண்டு, பழைய துணி, பழைய திராட்சரசம். பழைய துணியோட புது துணியை சேர்க்க முடியுமா? கிழிஞ்சு போயிடும். பழைய திராட்சரசத்தோடு துருத்தியில புதிய ரசத்தை ஊற்ற முடியுமா? கீழே சிந்தி போயிடும், ஒத்து வராது. ஆக பழைய ஏற்பாட்டு சடங்குகள் வேற, புதிய ஏற்பாட்டு கிருபையின் வார்த்தைகள் வேற. ஆண்டவர் அதை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னா, நீங்க எதை முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சடங்குகளை முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த சடங்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஜனங்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும். சீஷர்கள் புதிய ஏற்பாட்டு அந்த உபதேசங்கள், அந்த பழைய சடங்கை விட்டு புதிய நிலைக்கு, அதாவது பழைய துணி இல்ல, பழைய திராட்சரசம் இல்ல, புதிய துணி, புதிய வஸ்திரம், புதிய திராட்சரசம். அதற்கு ஆதாரமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, கற்றுக்கொண்ட இந்த வாக்கியங்கள் அவர்கள் பின்பற்றி இப்பொழுது ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது அந்த கிருபை வெளிப்படுகிறது, தேவநாமம் மகிமைப்படுகிறது. அதனாலதான் அந்த உபவாசிக்கிறது. ஏன் அவங்க உபவாசிக்கல, நாங்க மட்டும் செய்யறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தகுந்த விளக்கங்களை
ஆண்டவர் இந்த இடத்துல கொடுப்பதை நாம பார்க்கிறோம். எனவே பழசையே பிடிச்சுக்கிட்டு இல்லாம ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த புதிய வழிகளை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழணும், உபவாசிக்கணும், அவரை பிரியப்படுத்தும்படி வாழணும். தேவன் அந்த கிருபைகளை அனைவருக்கும் தருவாராக. ஆமென், ஆமென்.